ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய குழந்தைக்காக ஒரு பேபி கேரியர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ண அமௌண்ட் வந்து ₹252. ஓகே. பட் அதில் வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் ஆன்லைன் கொடுத்ததுனால ₹217 வந்து எனக்கு வந்து வந்தது. குறைஞ்சபட்சம் ₹35 வந்து எனக்கு வந்து இதில் கிடச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவ்வளோ குவாலிட்டியில் வந்து ஒரு ₹217 வந்து எனக்கு அது கிடைக்கிது அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பெல்ட்டு அந்த பாப்பா உட்கார்ற அந்த சீட்டை சாய்கிறதுக்கு வந்து ஒரு பேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உட்கார்றதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குஷன் மாதிரி இருந்தது. ஸோ சப்போஸ் இப்போ பாப்பா வந்து நெக்கில் வந்து கொஞ்சம் சாயிறாங்க அப்படின்னா அந்த நெக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பெல்ட் அளவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அட்ஜஸ்டபிள் தான். நம்ம ஷோல்டரில் போடுற இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பேக். நம்ம சப்போஸ் பாப்பாவை தூக்கிட்டு போகும்போது ஏதாவது உள்ள நம்ம ஃபுட்டோ வாட்டர் கேனோ நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சேஃபான்னு எனக்கு தெரியல. பட் வாக்கிங் போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த அங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இருக்கும், கிளிப் வந்து இருக்கும். இந்த சைடும் அந்த கிளிப் இருக்கும், இந்த சைடும் அந்த கிளிப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இதில் ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சு. நான் அதை கொஞ்சம் சுற்றுனதுனால அது கீழே இருக்கிறது மேலே வந்துருச்சு. அதனால தான் இருந்தேன். பட் எனக்கு அந்த போட்ட ப்ராடக்ட் வைஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வியர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். ஸோ வியர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அட்டாச்மெண்ட் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக எனக்கு பாப்பாவை வந்து நான் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அதே மாதிரி பாப்பாவை உட்கார வச்சேன். பட்டு பாப்பா வந்து இப்போ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கறனால அவளுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால அழுதா. அதனால் அந்த வீடியோ வந்து இதில் நான் ஆட் பண்ண முடியல. அதே மாதிரி இதை வந்து 4 வேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாப்பாவை உட்கார வச்சுட்டு நம்மளை பார்த்த மாதிரி உட்கார வைக்கிறது. இன்னொன்று ஆப்போசிட்டில் நம்ம வேலை ஏதாவது செய்கிறோன்னா அந்த வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்கார வைக்கிறது. அல்லது வாக்கிங் போகிறோன்னா வேடிக்கை பார்த்துட்டே வர மாதிரி உட்கார வைக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சைடில் உட்கார வைக்கிறது. இப்போ நம்ம வந்து இடுப்பில் உட்கார வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி சைடில் ஒரு இதை வந்து நம்ம ஷோல்டர்லேயும் இன்னொன்று வந்து நம்ம ஹிப்லேயும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் உட்கார வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டரில் வந்து நம்ம பேக் சைடில் வந்து மாட்டிக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்குக்கு வந்து மாட்டுற மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ நான் அதை மாட்டிகிட்ருக்கேன் இல்லையா? அது வந்து என்னென்னா நெக்குக்கு வந்து நம்ம மாட்டுறது. ஓகேவா? அதே மாதிரி ஏன்னா நம்ம பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ ஸ்கூல் பேக்லாம் பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலன்னா கீழே வழுகி விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேக் சைட்லேயும் நம்மளோட நெக்கில் வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாப்பா உட்கார வைக்கிற இடத்துலையுமே வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது. அங்கேயுமே வந்து இப்போ சப்போஸ் கொஞ்சம் ஷவுட்டாக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நான் பேக்கில் போட்டு பார்த்தேன். ஸ்கூல் பேக் மாதிரி தான் இருந்தது. பட் பின்னாடி பாப்பா இருக்கா நமக்கு ஃபீல் இருக்குமாங்கிறது போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா? முன்னாடி அந்த கிளிப் இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பின்னாடி வந்து பாப்பாவை நம்ம உட்கார வச்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இது வந்து நான் சொல்கிறேன். இந்த இது வந்து எதுக்காக அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் பாப்பாவை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன்னா நான் சில நேரங்களில் பாப்பா வந்து அழுதுகிட்ருப்பாங்க. நான் வேலை பார்த்துட்ருப்பேன், அழுதுகிட்ருப்பாங்க. ரொம்ப வேகமாக ஓடி வந்து தூக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இனிமேல் பாப்பா அழுதாங்கன்னா என்கிட்டயே இருப்பாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய்.